ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீஷோ அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அது எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். சின்ன பிள்ளையிலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி வந்து அந்த பொருள் கொடுத்தாங்க. இப்போ வீடு சேஞ்ச் பண்ணையில் அதை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் சரி ஆன்லைனில் பார்த்தப்போ அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. சரி, இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து இந்த பொருள் கிடைக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை வந்து உங்கள்கிட்ட அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணினேன். அப்புறமா தான் சரி இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா அழகான சின்ன பவுச்சில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணால் முடியாது. நம்ம சின்ன பிள்ளைலாம் நம்ம ஸ்கூல் படிக்கலாம் என்ன பண்ணுவோம், வாயை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி வாயை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகாக ஓப்பன் ஆயிரும் நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத இதில் ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு 10 ஐட்டம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. அழகாக இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதில் விட்டு க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக அந்த அழுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துரும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. அப்புறமா இன்னொன்று செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்லா குமிழ் மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குமிழ் மாதிரி அந்த இருக்கும். அதுவுமே வந்து நல்லா காது குடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே நல்ல ப்ராடக்ட்டு தான். அதோட சின்னது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஏஜுக்கு தக்கன கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து ஹைட்டுக்கு நம்ம காது உள்ளே, ஏன்னா சில பேர் பயப்படுவாங்கள்ல காது உள்ளே போகிறதுக்கு, அதனால் முன்னாடியே வச்சு எடுக்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்களான்னு தெரில. அது சைஸ் வேறையாக இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து காமிக்கிறேன். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட சூப்பரான ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்க போகிறது தாங்க இது தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப இவ்வளோ ரேட்டுக்கு இந்த பொருள் வந்து ரொம்ப அமேசிங்காக தான் இருந்தது எனக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். ஏன்னா திடீர்னு நைட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ யாருக்கோ காதில் ஒரு பூச்சோ ஏதோ போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் தூக்கிக்கிட்டு ஓடணும் ஆஸ்பத்திரிக்கு. அந்த மாதிரி போக தேவையில்லை. நம்ம அழகாக இந்த அவங்க கொடுத்துருக்க அந்த இதை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா வெளிச்சம் வந்துடுது. அப்போ நம்ம காதில் வச்சு எதுவும் பார்க்குறதுக்கோ இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு அழகாக டாக்டர்கிட்ட ஆனால் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்க முடியாது. முக்கியமான விஷயத்துக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போக தேவையில்லையில. ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு அழுக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ சப்போஸ் சில பேருக்கு எறும்பு போயிடும், சில பேருக்கு வேறு ஏதாச்சும் போகும்போது அதை வந்து இந்த கிடிக்கு மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வந்து சில பேருக்கு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்போ வந்து வெளிச்சமாக இருந்தால் அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதே மாதிரி அந்த எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த கிடிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த அழகாக காதில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் தான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்துச்சு. அதை வச்சுக்கிறதுக்குமே வந்து சூப்பரான ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்தே போயிடுவீங்கங்க. இவ்வளோ கம்மியான ரேட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 ப்ராடக்ட்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளது, அப்புறமா அந்த நீட்டாக அந்த கொக்கி மாதிரி உள்ளதில் வந்து 3, அது இன்னொன்று எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. மொத்தம் இதோடு சேர்த்து 5. அப்புறமா அந்த லைட்டரில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோடு சேர்த்து மொத்தம் 10 பொருள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிறதுக்கு அழகான பவுச் கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயினே. நம்ம இந்த பொருளெல்லாம் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிடுவோம். அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இந்த பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இது பக்காவாக பிடிச்சிருந்துச்சிங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு வந்து நான் இப்போ சொல்கிறேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 82 ரூபா தாங்க.
எப்படிங்க சூப்பரில் வெறும் 82 ரூபா தாங்க. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இந்த பொருளை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதோட லிங்க்கு வேணும்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப வந்து எல்லார் வீட்லேயுமே முக்கியமாக இருக்க வேண்டிய பொருள் தான். சில பேர் பட்ஸ் எல்லாம் வச்சு குடையும் போது சில பேருக்கு காது எல்லாம் வலிக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம லேக்காக வெளியிலேயே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும். யாரும் குழந்தைங்க கையில் கொடுத்துடாதீங்க. ஏன்னா லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விளையாடுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.